மும்மொழி கொள்கையை ஏற்காததால் 2000 கோடி ரூபாயை இழந்தாலும் பரவாயில்லை, ஒருபோதும் இருமொழி கொள்கையை விட்டுத்தர மாட்டோம் என்று பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவித்திருப்பது குறித்து பொதுமக்கள் கூறும் கருத்துக்களை பார்க்கலாம். இந்த முன்மொழி கொள்கை வந்தால் தான் இது நமக்கு இந்த படிப்பு சிறந்த வழியாக வரும் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஏற்றுக்கிட முடியாது. அதே நேரத்தில் தமிழக அரசு இதே நாங்கள் இருமொழி கொள்கையை தான் பின்பற்றுவோம் அப்படின்னு இந்த 2000 கோடியை வேண்டான்னு சொல்கிறதையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. நம்மளுடைய உரிமையை மேலே விட்டு கொடுக்காம தமிழக அரசு அந்த நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் நிதியை கைப்பற்றி தமிழக அரசு நம்ம உரிமையை மேலே விட்டு கொடுக்காமல் இருக்கணும். மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்ற கருத்தை மனப்பூர்வமாக நாங்கள் வரவேற்கின்றோம். மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டுடைய சமூக நீதிக்கு எதிரான ஒரு கொள்கை. தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஒன்றிய பாஜகவிற்கு சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். 2000 3000 எத்தனை கோடி ஆயிரக்கணக்கில் கொடுத்தாலும் நம்ம தாய்மொழி தமிழ் தான். இன்னும் ஏன் சார் இன்னொரு மொழி வேணும்? நமக்கு 2 மொழியே போதுமே சார். நமக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.